Hi, I'm from TopSkilled. இந்த வீடியோல நம்ம C programming languageல உள்ள keywords and identifiers தான் பார்க்க போறோம். First, keywordsனா என்ன? Keywords அப்படின்றது predefined word or reserved words அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்றாங்க அப்படின்னா அப்பயே செட் ஆஃப் வேர்ட்ஸ் டிஃபைன் பண்ணிடுவாங்க. அதான் ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ். அந்த ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸை நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் மீனிங் இருக்கும். அதாவது யூனிக் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தான். இப்ப டேட்டா டைப்ஸ்னு எடுத்துட்டோம்னா இன்ட், ஃப்ளோட், கேர் அப்படின்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். இன்ட் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? நம்ம ஹோல் நம்பரை இன்புட்டா வாங்க போறோம், இல்ல டிஸ்பிளே பண்ண போறோம், மெமரியில ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா இன்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் உள்ள வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு, ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி 32 செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்குது. நம்மளோட ப்ரோக்ராமிங்ல இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட கோடை டெவலப் பண்ணுவோம். இந்த கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபயர்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபயர்ஸ்னா என்ன? ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றது நம்ம வேரியபிள் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் நேம் வைக்கிறோம்ல, அதுதான் ஐடென்டிஃபயர்ஸ். நம்மளுக்குன்னு ஒரு ஐடி இருக்கு, இந்தியன் சிட்டிசன் அப்படின்றதுக்கு என்ஐடி ஆதார் கார்டு. நம்ம எந்த சிட்டிசன் அப்படின்றதுக்கு ஆதார் கார்டு தான் நம்மளுக்கு ஒரு ஐடி மாதிரி. அதே மாதிரி மெமரியில ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்றோம்ல, அதுதான் ஐடென்டிஃபயர் அப்படின்றது. ஐடென்டிஃபயர்ஸ்க்கு நேம் வைக்கிறோம்ல, அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு ரூல்ஸ் பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தான். அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லோயர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நியூமரிக் டிஜிட்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அண்டர்ஸ்கோர் ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நேமிங் அதாவது ஐடென்டிஃபயர் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். லெட்டர் இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும், டிஜிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தென் ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. மை ஏஜ் அப்படின்னு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. மை அண்டர்ஸ்கோர் ஏஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்பேஸ் நம்மளுக்கு நேமிங்ல அலவுட் கிடையாது. தென் நம்ம கீவேர்ட்ஸ் 32 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த கீவேர்ட்ஸை நம்ம நேமா வைக்கக்கூடாது. இப்ப மார்க் அப்படின்னு ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, மார்க் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபயர் அதாவது வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கு வேல்யூவை அசைன் பண்ணி வைக்கலாம். நம்ம இன்ட், ஃப்ளோட் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்ல உள்ளதை நம்ம நேமிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே ஹெட்டர் ஃபைல் include stdio.h. தென் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் இன்ட் மெயின் காலிபிரேஸ். நம்ம மெயின் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்றோம். தென் இப்போ நம்ம ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணலாம். கேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி கிரேட் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபயர் அதாவது வேரியபிள் நேம், கிரேட் அப்படின்ற ஐடென்டிஃபயர் வேரியபிள் நேமுக்கு ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றேன். அப்ப ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ல யூ அப்படின்னு ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் இப்ப அந்த கிரேட் அப்படின்ற வேரியபிள் உள்ள யூ அப்படின்ற கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் அப் ஃபங்க்ஷன். தென் டபுள் கோட்ஸ் உள்ள கிரேட் இஸ். இப்ப நம்மளுக்கு அந்த வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் கேரக்டருக்கு சி அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா, வேரியபிளோட நேம் நம்மளுக்கு என்னது? கிரேட். இப்ப எண்ட் ஆஃப் தி லைன் செமிகோலன். மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் 0. தென் கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ண. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஜிசிசி ஹைஃபன் சின்டாக்ஸ் டாட் சி. சின்டாக்ஸ் அப்படின்றது என்னோட ஃபைலோட நேம். இது ஃபைலோட நேம் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜிசிசி ஹைஃபன் ஓ ஃபைலோட நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துரும். தென் ஃபைலோட நேம் மட்டும் கொடுப்போம். சின்டாக்ஸ் கிரேட் இஸ் யூ அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுதான் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பார்த்த கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபயர்ஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப்ஸ்கில்ட் அகாடமிக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.